எல்லாருக்கும் வணக்கம். நான் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டன்ஸ் ஒவ்வொன்றா பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஒரே ஒரு ஃபைட், ரெண்டு ஃபைட் அப்படின்னு இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன் நான். இவங்க எல்லாரும் அவ்வளோ பத்திரமா பார்த்துக்கிறாங்க. நான் வீட்டிலேருந்து இன்றைக்கி ஃபைட்டா அப்படின்னு அவங்க பயமாக கேட்கும்பொழுது, நீ பயப்படாதாங்க, பார்த்துக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வருவேன். அவ்வளவு ஸ்வீட். இவங்களாம் எவ்வளவு கடுமையான தோற்றத்தில் இருக்காங்களோ அதெல்லாம் விட மனசில் வந்து அவ்வளோ குழந்தை. இவங்களோடலாம் நிறையா ஃபைட் பண்ணதோட அவங்களோடலாம் நிறையா சிரித்து தான் விளையாண்டுருக்கேன்னு சொல்லலாம். அண்ட் சினிமா ஆரம்பித்த காலகட்டத்திலேருந்து, ஃபைட்னு ஒன்று வந்த காலகட்டத்திலேருந்து இன்னைய வரைக்கும் ஒவ்வொரு ஃபைட்டரும் கீழே விழுந்து 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 என்ன மாதிரி ஹீரோவை மேலே கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் இந்த மேடையில், இந்த தருணத்தில் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் சொல்லிக்கிறேன். நான் ரெமோவில் அவங்க சொன்ன மாதிரி அந்த லேடி கெட்டப்பில் ஒரு ஃபைட் பண்ணும்போது, லேடி கெட்டப்பில் நடக்கிறதுக்கே கஷ்டப்பட்டேன். பட் அந்த ஃபைட் பண்ணும்பொழுது அது கொஞ்சம் ரிஸ்கியான ஸ்டண்ட்டாக தான் இருந்தது. பட் எனக்கு அப்படி தெரியவே இல்லை. இவங்கெல்லாம் அவ்வளோ அழகாக பார்த்துட்டாங்க. எனக்கு ஒரு சின்ன கீறல் கூட இல்லை. அவ்வளோ பத்திரமா பார்த்துக்கிற எல்லாருக்குமே பெரிய நன்றி. அண்ட் ஒவ்வொரு நாள் ஃபைட் அப்போ மட்டும்தான் நான் கொஞ்சம் பயப்படுவேன். ஏன்னா எப்படி அவங்க அடி வந்து என் மேலே பற்றக்கூடாதுன்னு அவங்க அவ்வளோ சின்சியராக பார்த்துக்கிறாங்களோ, எனக்கும் கொஞ்சம் பயமாக இருக்கும். எங்கேயாவது யாரையும் அடிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி பயமாகவே இருக்கும். பட் அவங்க அதை பற்றிலாம் கவலைப்பட மாட்டாங்க. அது பட்டும் தலைவா, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, சும்மா பட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க. அண்ட் அந்த மாதிரி இருக்கிற எல்லாருக்கும் பெரிய சல்யூட். உங்களால் தான் நான் என்னைய மாதிரி நிறைய பேர் இங்கே நிற்கிறோம். வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நான் வேலைக்காரனில் வந்து ஒரு டைலாக் சொல்லியிருப்பேன். நான் மற்ற வேலைங்கள்லாம் தெரியாமல் அடிபட்டு ரத்தம் வந்தால் தான் உண்டு, இந்த வேலையில் அடிபட்டு ரத்தம் வரும்னு தெரிஞ்சே அதை ஒரு வேலையாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி இருக்கிற எல்லாருக்கும் இந்த மேடையில் நாங்கள் எல்லாம் வந்ததுன்றது ஒரு சமர்ப்பணமாக தான் பார்க்குறேன். மோர் தென் டியூட்டி, கடமை அப்படின்றதெல்லாம் தாண்டி இந்த சமர்ப்பணம் செஞ்சே ஆகணும். இன்றைக்கி நிகழ்வு என் வாழ்க்கையிலையும் ஒரு மறக்க முடியாத நிகழ்வு. எல்லாருக்கும் நன்றி. அதுக்காக எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ரொம்ப. இந்த ஸ்டண்ட் நடிகர்களில் உங்களால் எந்த ஸ்டண்ட் நடிகர் மாதிரி மிமிக்ரி பண்ண முடியும்? ஸ்டண்ட் நடிகர் மாதிரி மிமிக்ரி அது எப்படி மாஸ்டர் பண்ண முடியும்? ஹாவா மிமிக்ரி பண்ண சொன்னால் சவுண்ட்லேயே மாஸ்டர் மிமிக்ரி பண்ணுறாரு. ஸ்டண்ட் நடிகர் மாதிரி மிமிக்ரி பண்ணி நான் இன்னும் நல்லா ஸ்டண்ட் பண்ணுவேன். நான் எல்லா ஆக்டர்ஸோட ஸ்டண்ட்டை மிமிக்ரி பண்ணுறதுன்றது தெரில எனக்கு எப்படி பண்ணணும். இது வரைக்கும் ட்ரை கூட பண்ணி பார்த்ததில்ல. ஒரே ஒரு கேள்வி தான். ஸ்கூல் படிக்கும்போது எத்தனையோ ஸ்டண்ட் படம், செம்மையாக ஸ்டண்ட் இருக்கும்னு சொல்லி அப்படி தான் போய் பார்த்துருப்போம். அப்போ படம் பார்க்கும்போது நினச்சியா இந்த வேலை நம்மளும் பண்ணுவோன்னு? இல்லை, நான் டிவிக்கு வந்ததுக்கு அப்புறமே நினச்சதில்லை. நம்ம வந்து 2 பேரும் ஏர்லெல்லாம் பறக்க விடுவோம்லாம் நான் நினச்சதே கிடையாது. அது அண்ட் உண்மையிலேயே இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜி பட் இன்றைக்கி இருக்கிற இவங்க எல்லாரும் வந்து ஒரு ஸ்டண்ட்டுங்கிறது எவ்வளோ கஷ்டங்கிறத இப்போ தான் தெரிய வச்சுருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து ஸ்க்ரீனில் மட்டும் பார்த்ததுக்கப்புறம் அப்படின்னா ஸ்டண்ட் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். அது அப்படி கிடையவே கிடையாது. 4 கட் அப்படின்னாலும் அதுக்கு பின்னாடி 40 கட் இருக்குது, 40 சொட்டு ரத்தம் இருக்குன்றது அப்புறம் தான் புரிய ஆரம்பிச்சிச்சு. அது ஆக்சுவலாக சினிமான்றது ஒரு போர்க்களமாக பார்த்தோன்னா அதில் எங்களெல்லாம் பின்னாடி வச்சு இவங்க தான் முன்னாடி ஓடி போய் சண்டை போடுறாங்க. நான் நினச்சி கூட பார்த்ததில்லை. சினிமாவில் பார்க்கும்போது நான் வந்து ஃபைட் பண்ணுவேன் அப்படின்றதெல்லாம். எனக்கு யாராவது நல்ல பெருசாக நல்ல பாடியோடு வந்தாங்கனாலே எப்படி நான் அடித்து ஒரு பறக்கிற மாதிரி காமிச்சா கரெக்டாக இருக்கும் அப்படிலாம் கேட்பேன் நான். இப்போ அவங்களுக்காக நான் கொஞ்சம் வெயிட்லாம் போட்டு சண்டை போடணும் அப்படின்லாம் தோணியிருக்காது. அது ப்ரவுட் மூமெண்ட் தான். ஏன்னா புரட்சி தலைவர் அவர்களுடைய சண்டையை பார்க்க ஆரம்பித்து அதிலேருந்து அதுக்கப்புறம் சூப்பர் ஸ்டார், அப்புறம் இன்றைக்கி இருக்கிற எல்லாரோட தளபதி அவங்களோட எல்லார் ஃபைட்டையும் பார்த்துட்ருக்க நம்மளும் ஃபைட் பண்ணுறோம் அப்படின்றது இருக்கு இல்லையா, அதுவே ஒரு ப்ரவுட் மொமெண்ட் தான். அது ஃபைட்டுங்கிறதே எல்லாருக்குமே. எனக்கு ரியல் லைஃப்பில் வந்து சண்டை மேலே பெரிய நம்பிக்கை கிடையாது. சண்டை போடக்கூடாது, அமைதியாக இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பேன். பட் படத்தில் அப்படி இருக்க முடியாது. ஆக்ஷன் ஹீரோ ஆகணும்னா, நம்ம பெருசாக மாஸ் ஹீரோ ஆகணும்னா அதுக்கு இவ்வளோ பேரோட சப்போர்ட் வேணும். அதுக்கு நல்லா சண்டை போடணும். அது கிளியராக இருக்கீங்க, மாஸ் ஹீரோ ஆகணும். ஆமாம், ஹீரோன்னு வந்தாச்சு. இவ்வளோ பெரிய மேடையை நீங்கள் இவ்வளோ கொடுத்துருக்கீங்க, இவ்வளோ பெரிய ஜாம்பவான்களோட நிப்பாட்டிருக்கீங்க, இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷனில் கூப்பிட்டு நிப்பாட்டுறீங்கன்னா அடுத்தடுத்த ஸ்டெப்பை நோக்கி போயிட்டு தான் இருக்கணும். ஆகணும் அந்த மாதிரி. ஸ்டண்ட் யூனியன் சார்பாக இங்கே இருக்கவங்க எல்லாரோட சார்பாக நண்பராக சொல்கிறேன், விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். ப்ராபப்ளி வி வில் மீட் அகைன் இன் 75th anniversary. ஷூர் அது வரைக்கும் நிச்சயமாக ஓகே. இங்கே எப்படியாவது சர்வைவ் பண்ணுவேன் நான். அண்ட் அதில் மீட் பண்ணுவோம். அது இன்னும் பிரம்மாண்டமாக இருக்கும். அப்போ கேளுங்க ஃபைட்லாம் எப்படி டெக்னிக் இருக்குன்னு நான் இன்னும் நிறையா கற்றுட்டு வந்து சொல்கிறேன். இன்னொரு முக்கியமான ஒரு நபரை சிவா இருக்கும்போதே கூப்பிடுறா, சதீஷ் அவர்களை மேடைக்கு கூப்பிடுகிறோம்.
இல்லை ஒன்றா தான் வந்து ஒரே காரில் போயிடும், நீங்கள் போய் விட்டு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதனால இருந்துருங்க, பெட்டர் தான் அது. அனைவருக்கும் வணக்கம். இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு எங்களை கூப்பிட்டதே பெரிய சந்தோஷம் தான். ஏன்னா எனக்குலாம் இந்த ஃபைட்டுனா இந்த சின்ன வயசில் வந்து எங்கள் அக்காவோட சண்டை போடுறது, பிடிச்சி கிள்ளிட்டு ஓடுறது, முடி பிடிச்சி இழுக்கிறது, அவ்வளோதான். இப்போ வரைக்குமே நாங்கள் அந்த லெவலில் தான் இருக்கேன். ஆனால் வந்து நானும் அந்த சில எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நடந்திருக்கு. பயங்கரமாக வந்து ஒரு ஃபைட்லாம் போட்டு ரொம்ப பயத்தில், அது தெரியும், ஜெகனுக்கும் தெரியும், நாங்கள் 2 பேரும் தான் அதெல்லாம் வந்து ரொம்ப பயங்கரமாக எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பண்ணோம். ஆமாம் சதீஷ், இன்ஃபேக்ட் அந்த படத்துக்கு அப்புறம் தான் ராஜசேகர் மாஸ்டர் தமிழில் வேலையை குறைச்சிட்டு பாம்பே பக்கம் போயிட்டார்.